ஸ்கூல் புள்ளிங்களை ஓட விட்டு அடிக்கும் அதிகாரிகள். ஏன் எதுக்கு? அவங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குது, அதை மூட சொல்லி நாங்க எவ்வளவு நாள் நாங்க சொல்லிட்டோம், இது வரைக்கும் அந்த ஒயின் ஷாப்பை மூடவே இல்லை எந்த ஒரு அதிகாரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸ்கூல் புள்ளிங்க சேர்ந்து உண்ணாவிரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுல சில ஸ்கூல் பசங்களுக்கு கையில காயங்கள் ஏற்பட்டிருக்குது. காரணம் அதிகாரி என்று சொல்றாங்க. எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோடாலி கிராமம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துலதான் பிரச்சனை உருவாயிருக்குது. ஊர் மக்களுங்களை காவல் அதிகாரிங்க நிறைய பேர் அதிகாரிகள்லாம் சேர்ந்து அடிக்கிற காட்சி ஓடி பிடிக்கிறாங்க. அந்த காட்சி தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஏன் எதுக்கு? அந்த ஊர்ல அதிகாரிகளா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்ல அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ இல்ல அமைச்சர் இல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளா எங்க போனாங்க? இந்த விஷயத்தை யாருமே பார்க்கலையா? பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஏன் அந்த இடத்துல ஒயின் ஷாப் மூடினாதான் என்ன தப்பு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர புள்ளிங்க, லேடிஸுங்க போயிட்டு வர புள்ளிங்க இது போல தானே போறாங்க வராங்க, அவங்க தானே கோரிக்கை சொல்றாங்க. இதனால தானே எனக்கு இந்த மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்லி தானே எல்லாருமே மக்களுங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஏன் அந்த மாற்றத்தை நீங்க அந்த ஒயின் ஷாப்பை மூட மாட்டீங்க? எங்க பிரச்சனை இருக்குதோ அந்த ஒயின் ஷாப்பை மூட வேண்டியதானே? ஊர் வெளியில கூட திறந்துக்கலாமே, தப்பு இல்லையே? வருமானம் வேணும்னா அந்த மக்களுங்க பாவங்க, அவங்க என்ன கேட்கறாங்க? எனக்கு சோறு வேணும் அது வேணும்னு கேட்கலையே, ஒயின் ஷாப்பை மூடுன்னு சொல்றாங்க. அதை செய்யுங்க. எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி, சட்டம் தயவு செஞ்சு தன் கடமையை செய்யணும்.